ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சிஎஸ்கே யூஸ்வலி வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து நிறையா வந்து பணம் பிட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்போசிட்டாக இருக்குது. பிரசாந்த் வீர் அப்படிங்கிற வந்து 20 year old யங்ஸ்டருக்கும் 19 years old விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மாவையும் வந்து 14.2 crores ரெண்டு பேருமே 14.2 crores வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹார்டு ஹிட்டர்ஸ் தான். பட் இவங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக நான் பார்க்குறேன். ஒரு 5-6 crores ஓகே, பட் 14 crores வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை போடும். ஆல்சோ சிஎஸ்கே பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஏன் அவங்க பவுலர்ஸ்க்கு வந்து பிட் பண்ணலைங்கிறது எனக்கு தெரில. ஈஸிலி ரவி பிஷ்னாயை வந்து இந்த ப்ரைஸுக்கு விட கம்மியாக கூட அவங்க வாங்கியிருக்கலாம். பட் அவர் வாங்கலை, சிஎஸ்கே அவரை வாங்கலை. அது ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட். ஆல்சோ அக்கிப்தர் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து 8 crores கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் நல்ல ரேட்டுக்கு போகிறாங்க. இன்னும் ஆக்சலரேஷன் ரவுண்டு வருது, அதுலேயும் எந்த அன்கேப்டு பிளேயராவது வந்து அதிக விலைக்கு போவாங்களான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த பிளேயர் வந்து அதிகமாக விலை போயிருக்காங்க பட் அவர் இவ்வளோ போவாருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.